ஆடி மாத ராசி பலன்கள் 2026ஆம் ஆண்டு கன்னி ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பராபவ வருடம் ஆடி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் தொழில் ஸ்தானத்தில் தனது சொந்த வீட்டில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே தொழில் முன்னேற்றம் உண்டு. பங்குதாரர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. தங்கு தடைகள் தானாக விலகும். சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறாரே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். உச்சகுருவின் பார்வை அவர் மீது பதிவதால் ஆரோக்கிய தொல்லை அகலும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அரங்கேறும். வாழ்க்கை துணை வழியே வந்த பிரச்சனைகள் படிப்படியாக மாறும். மனதில் இருந்த இனம் புரியாத கவலை அகலும். 9ஆம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால தந்தை வழி ஆதரவு உண்டு. அவங்களின் வழியே தனவரவும் கிடைக்கும். கடகம் புதன் ஆடி 15ஆம் தேதி 31/7/2026 அன்று கடகராசிக்கு புதன் போகிறாரு. அவர் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். அவரோடு உச்சகுருவும் இணைவதால் எதிர்பார்ப்புகள் அனைத்து நிறைவேறும். கல்விக்காகவும் கலைக்காகவும் எடுத்த முயற்சியெல்லாம் கைகூடும். கடல் தாண்டி வரும் தகவல் ஆதாயம் தரும். இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படும். அரசு வழியில் வேலைக்கு விண்ணப்பித்தவங்களுக்கு அது கைகூடும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதார நிலை உயர வழிவகுத்து கொடுப்பாங்க. ஒரு சிலர் வெளிநாடு போயிட்டு பணிபுரிய வேண்டும் என்று விரும்பினால் இந்த நேரத்தில் எடுக்கும் முயற்சி வெற்றி பெறும். உங்கள் ராசிநாதன் புதன் என்கிறதுனால அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்பொழுது பணம் பல வழிகளிலும் பையை நிரப்பும். வந்த பாக்கிகளும் வசூலாகும். குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவங்க சம்பாதிக்கும் சூழல் உருவாகும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். அடுத்தது மிதுனம் செவ்வாய் ஆடி 16ஆம் தேதி, அதாவது 1/8/2026 மிதுன ராசிக்கு செவ்வாய் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் மிதுனத்திற்கு வரும்பொழுது தொழில் மாற்றம் உருவாகும். நடக்கும் தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று சிந்தித்து கொண்டே இருப்பீங்க. உடன்பிறப்புகளுக்கு வேலை கிடைச்சி அதன் மூலம் உதிரி வருமானங்கள் கிடைக்கும். கடன் சுமை பாதிக்கு மேலே குறையும். இடம் பூமி விற்பனையால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். வாடகை கட்டடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டடத்திற்கு மாற்ற முயற்சி செய்வீங்க. அங்காரக வழிபாட்டை முறையாக மேற்கொள்வதன் மூலம் இந்த காலத்தை இனிய காலமாக மாற்றிக்கொள்ள முடியும். அடுத்தது சனி வக்கரம். மீன ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்கர இயக்கத்திலேயே இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் தற்சமயம் கண்ட சனியாக இருந்து வக்கரம் பெறுவதுதான் நல்லது. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். உற்சாகத்தோடு பணிபுரிவீங்க. உத்தியோகத்தில் நல்ல உயர்வு கிடைக்கும். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவீங்க. பேச்சாற்றல் மிக்க ஒருவர் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல காரியங்களை நடத்தி கொடுப்பாங்க. குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும். உடன் பிறந்தவர்களின் இல்லங்களில் சுபகாரியங்கள் நடைபெறும். அடுத்தது கன்னி சுக்கிரன் ஆடி 17ஆம் தேதி 2/8/2026 அன்று கன்னி ராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் நீச்சம் பெறுவது நல்லதுக்கல்ல. தனவரவில் தடைகள் ஏற்படும். இனத்தார் மற்றும் இல்லத்தில் உள்ளவர்களின் பகை அதிகரிக்கும். பண தேவையை முன்னிட்டு கடன் வாங்கும் சூழல் ஏற்படும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க இயலாது. தந்தை வழி உறவில் நெருக்கம் குறையும். பாகப்பிரிவினை தாமதப்படும். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வதன் மூலமே வெற்றி காண இயலும். பொது வாழ்வில் உள்ளவங்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் எடுக்கும் முயற்சிகள் பலன் தரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு வருமானம் பெருக்கம் ஏற்படும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. கலைஞர்களுக்கு முன்னேற்றமான பாதை தெரியும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் தேர்ச்சி உண்டு. பெண்களுக்கு பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். இந்த மாதம் குரு வழிபாடு குதூகலம் வழங்கும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் பார்த்திங்கன்னா ஜூலை 22, 23, 27, 28, ஆகஸ்ட் 7, 8, 12, 13. மகிழ்ச்சி தரும் வண்ணம் பச்சை.